கர்த்தருடைய பிரஸ்தாபத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணுங்க. ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இதை செஞ்சு பார்க்கறதே இல்ல. உண்மையாகவே நம்ம கர்த்தரை நம்ம இருதயத்திலிருந்து நம்ம துதிக்கிறோமா? இல்ல வாயின் வார்த்தையை வச்சு நம்ம துதிச்சு கொண்டிருக்கோமா? இல்ல நிறைய பேர் பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி தேவனை துதிப்பாங்க, ஆராதனை செய்து பாடுவாங்க. பட் அதெல்லாம் உண்மையாவே நம்ம இருதயத்தின் நிறைவினால வருதா? இல்ல சும்மா வாயின் வார்த்தையில வருதா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்பா இருக்காரு. அந்த அப்பா முன்னாடி அவருடைய பையன் சொல்றதெல்லாம் சரிப்பா, நான் செய்றேன்ப்பா, நான் கரெக்ட்டா இருக்கிறேன்ப்பா, நீங்க சொல்றபடியே நான் செய்றேன்ப்பான்னு சொல்லிட்டு, அவங்க அப்பாவுக்கு முன்னாடி எல்லாமே ஓகே, ஓகேன்னு சொல்லிட்டு, பின்னாடி அவங்க அப்பா போனதுக்கப்புறம், அவருக்கு ஒரு வேலையே இல்லைங்க. எப்ப பார்த்தாலும் இப்படிதாங்க. அத செய், இத செய்ன்னு சொல்லுவாரு. அத செய்யாதன்னு சொல்லுவாரு. இவருக்கு ஒரு வேலையே இல்ல. இவர போய் எனக்கு அப்பாவா குடுத்துருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையனுக்கு கொடுக்கப்பட்ட அப்பாவ அவன் என்ன பண்றான்? கடிந்து கொள்றான். இப்படிதான் நெறைய நேரம் நம்மளும் இருக்கிறோங்க. நமக்கு தேவன் எவ்வளவு அன்பா இருக்காரு, அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது, அவர் நம்மளுக்கு என்னென்ன செய்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையில, நம்ம வாழ்கிற காலத்திலும் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமும் என்ன காரியங்கள்லாம் செய்ய போகிறாருங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா, நம்ம தேவன் மேல அன்பா இருப்போம். இல்ல நம்ம ஏன் தேவன் மேல அன்பா இல்லைன்னா, நம்மள தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னே தெரியல. ஏன்னா கடவுள் அப்படித்தானே சொல்றாரு, நீ என் மேல அன்பா இருக்கிறியா? நீ என் மேல அன்பா இருந்ததுன்னா என் கட்டளைகளையும் என் கற்பனைகளும் நீ கைக்கொள்வ. நீ என் கட்டளைகளையும் கற்பனைகளும் கைக்கொள்ளாத காரணத்தினால தான் உன் இருதயம் கடினப்பட்டுருச்சு. அதனால தான் நீ வெறும் வாயில என்னை துதிக்கிற, உன் வாயில என் கனம் பண்றேன்னு சொல்றார். அந்த வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேனே. ஏசாயா 29 அதிகாரம் 13 வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. கடவுள் என்ன சொல்றாருன்னா, வெறும் வாயில தான் எனக்கு கனம் பண்றாங்க. கனம்னா என்னன்னா, ஒரு மதிப்பு கொடுக்கறது இல்லையா, ஒரு கனம் பொருந்திய இல்லையா, அவங்கள நம்ம மேன்மையா நினைக்கிறது. அதை நம்மளாம் எப்படி பண்றோமா, வெறும் வாயில தான் பண்றோம்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. இந்த வசனம் கோட் பண்ணி தான் நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல மார்க்ல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்வார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க் 7 6 7 8 3 வசனம் நீங்க வாசிங்கன்னா, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும். அதாவது என்ன சொல்றாரு, கடவுள் உன் வாயில மட்டும்தான் என்னை அப்பா பிதாவே உங்க மேல அன்பா இருக்கேன்னு சொல்றேன், ஆனா உண்மையாவே என் மேல அன்பு இல்லைன்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. ஏன்னா அதாவது நீங்க பழைய ஏற்பாடு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பைபிளை தியானிச்சு இல்ல பரிசேயர் சதுசேயர்லாம் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, அவங்களுக்கு என்னென்ன கற்பனைகள்லாம் ஈஸியா இருக்கோ அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் மக்களுக்கு போதிச்சு, நீங்க அதை மட்டும் செஞ்சா போதும், இதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லிட்டு ஆவியானவர் துணை இல்லாம அந்த வேதத்தை படித்து அவருடைய மனித ஞானத்துல என்ன புரியுதோ அதை போதிச்சு வந்தாங்க. அதை தான் மக்களும் என்ன பண்றாங்க, அப்படியே செய்ய ஆரம்பிச்சாங்க இல்லையா. கடவுளுடைய இருதயம் என்ன எப்படிப்பட்டது, அவர் என்ன கற்பனை சொன்னாரு, எதுக்கு கட்டளை கொடுத்தாரு நமக்கு தெரியாமையே நம்மளா ஒண்ணு போட்டுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த மாட்களில் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சீஷர்கள் கை கழுவாம சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் கடவுள் சொல்வார், நீ வெறும் சடங்காச்சாரமான காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க, வாயில வெறும் துதிக்கிறீங்க, அல்லேலூயா சொல்றீங்க, ஸ்தோத்திரம் பண்றீங்க, சர்ச்சுக்கு போறீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, ஆனா உங்க இருதயம் தேவனுக்கு பிரியமா இல்லை. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க பாத்திரத்தெல்லாம் கழுவுறீங்க, கையெல்லாம் கழுவுறீங்க, ஆனாலும் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண சொன்னா நீங்க என்ன பண்றீங்க, நான் கடவுளுக்கு நான் காணிக்கை கொடுத்துட்டேன், அதனால நான் இனிமேட்டு தகப்பனையும் தாயையும் நான் கனம் பண்ண தேவையில்ல, நான் உங்களை பார்க்க வேண்டாம்னு சொல்லி தேவன் கொடுத்த கட்டளையை அவங்க என்ன பண்றாங்க, தள்ளி விட்டுறாங்க. அதை தான் கடவுள் சொல்றாரு, நான் கொடுக்குற கட்டளை நீ கட்டளைப்படி செய்யறியா, இல்லை நீயே ஒரு கட்டளை, இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கடவுள் கேட்கல. பொய்யெல்லாம் ஈஸியாக சொல்லாங்க, பொய் சொல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியுமா, இல்லை கோபப்படாமல் இந்த உலகத்தில் வாழ முடியுமா? கடவுள் சொல்ற கட்டளைகளையும் கற்பனையும் கை கொள்ளாம நம்மளே இந்த உலகத்தின் மக்களாய் மாறி நமக்கு என்ன பிடிக்குதோ, நமக்கு என்ன ஈஸியாக இருக்கோ நம்ம அதை மட்டும் செய்து கொண்டிருக்கோம். அதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம வெறும் வாயில தேவனை துதித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கு. அதனால கடவுள்கிட்ட நம்ம இன்னைக்கு கேட்போம், கடவுளே எங்க இருதயத்தை கல்லான இருதயத்தை எடுத்து தசையான இருதயத்தை கொடுங்க, உம்முடைய இருதயத்தை அறிகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க கடவுளே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தருங்க கடவுளே, நான் அப்படியே கட்டிய கைப்பிடிக்க எனக்கு ஆவியானவர் கொடுங்க கடவுள்னு கடவுள்கிட்ட கேட்கும்போது, கடவுள் நம்மளை மாத்திரக்கு வல்லவராக இருக்காங்க. அவர் எப்பவுமே
தயாராவே இருக்காரு. எப்ப என் பிள்ளை என் பக்கத்துல வருவான்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். அதனால நம்ம இன்னைக்கு தேவனிடத்துல கேட்போம். கடவுளே, நான் இதுவரைக்கும் என் வாயில தான் நம்ம துதிச்சு கொண்டிருந்தேன். என் இருதயம் வேற எங்கேயோ இருந்தது. என் இருதயம் உலகத்தின் காரியங்களை குறித்தே திங்க் பண்ணிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு நாங்க உம்மை போல மாற எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஒரு சான்ஸ் கொடுங்க கடவுளேன்னு கேட்கும்போது, கடவுள் நம்மள ஓடி வந்து கட்டி பிடிச்சு ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் செய்வாங்க. அந்த கல்லான இருதயத்துல அந்த அந்த கரை பிடிந்த இருதயத்தை கடவுள் எடுத்துட்டு தசையான இருதயத்தை கொடுப்பார். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம தேவன் மேல அன்பா இருந்து, அவர் கட்டளையும் கற்பனையும் கைக்கொண்டு, அவர் சொல்றபடியே நம்ம அப்படியே செஞ்சோம்னா, தேவன் சொல்லுவாரு, "இல்லப்பா, என் மகன் அவன் வாயில மட்டும் துதிக்கல, அவன் இருதயத்திலும் துதிக்கிறான்." அப்படின்னு சொல்லி சாட்சியுள்ள வாழ்க்கைய நம்ம வாழணுங்க. அததான் கடவுள் எதிர்பார்க்கிறார். அதனால நம்ம இன்னைக்கு கடவுள்ட்ட கேட்போம். கடவுள் அதை கொடுக்க வல்லவரா இருக்காரு. கர்த்தர் நம்ம இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.